ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தய குழம்பு எப்படி வைக்கலாம்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு ஒரு 5-6 பொடி உள்ளி, 4 பூண்டு, 3 கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு சின்ன மிளகா, ஒரு 2 தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜார் எடுத்து அதெல்லாம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோங்க. அதே மெத்தடில் கொஞ்சம் ஒரு பாத்திரம் எடுத்து திரும்பியும் கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு, வெந்தயம் நல்லா இது வெந்தய குழம்பு அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டையும் கொஞ்சம் போட்டுட்டு அது கூட வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் பொடினா புளிக்குழம்பு பொடி அதையும் கொஞ்சம் போட்டுட்டு புளி கரைச்சி வச்சு ஒரு லெமன் சைஸில் அளவு புளி கரைச்சி வச்சு அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அப்போ தேங்காய் அதில் லைட்டாக கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு இதெல்லாம் கொஞ்சம் போட்டு பேஸ்ட்டு மாதிரி போட்டு இதையும் கொஞ்சம் அரைச்சி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து கொஞ்சம் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் பல்லாரி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட்டு பீன்ஸையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டுட்டு அது கூட தேங்காய், ஜீரகம், ஒரு சின்ன மிளகா அதெல்லாம் போட்டு நம்ம திருவுற ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுருப்போம்ல அதையும் வந்து போட்டு ரெடி பண்ணிக்கோங்க.